ஆக்சிடென்ட்ல டூத் உடஞ்சிருச்சா இல்ல கேப் விழுந்துருச்சா, நீங்க இப்போ அப்புறமா பாத்துக்கலாம் டிலே பண்றீங்கன்னா உங்களுக்கு தெரியாமலே ஆல்ரெடி ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகிருக்கும். இந்த ப்ராப்ளம எப்படி கரெக்ட் பண்றது, என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு யோசிக்கிறீங்களா? அதை சரி பண்ணாம இருந்தா என்ன நடக்கும்னு இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். ஹாய், திஸ் இஸ் டாக்டர் வித்யாஸ்ரீ ஃப்ரம் டாக்டர் நீம்ஸ் டென்டிஸ்ட்ரி. ஒரு டூத் மிஸ்ஸிங்னாலே அதை நிறைய பேர் சீரியஸாவே எடுத்துக்க மாட்டாங்க. என்ன ஆகிற போகுது அப்படின்னு இக்னோர் பண்ணிடுவாங்க. ஆனா டென்டல்ல ஒரு சின்ன கேப் கூட பெரிய ப்ராப்ளமா வரும். இதனால நமக்கு ஸ்டார்டிங்ல என்ன ஆகும் அப்படின்னா, சாப்பிட்ற டைம்ல ப்ராப்பரா நல்லா மென்னு சாப்பிட முடியாது. ஸ்மைல் பண்றப்பவும் நமக்கு கான்ஃபிடன்ஸ் குறையும், கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டும் இருக்கும். இது எல்லாமே உங்களுக்கு ஸ்டார்டிங்ல நார்மலா தான் தெரியும். பட் ஆனா இது எல்லாமே சர்ஃபேஸ் லெவல் ப்ராப்ளமா இருக்கும். ரியல் டேமேஜ் இன்னும் டீப்பரா நடக்கும். உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற பல்லு கொஞ்சம் கொஞ்சமா அந்த கேப்பை நோக்கி நகரும், கொஞ்சம் கொஞ்சமா அந்த இடத்துல ஷ்ரிங்க்கும் ஆகும். இது எல்லாமே சைலண்டா நடக்கும். கொஞ்சம் மந்த்ஸ் அண்ட் இயர்ஸ்க்கு அப்புறமா பாத்தீங்கன்னா உங்க ஃபேஸ் ஸ்ட்ரக்சருமே கூட கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சிடும். அப்போதான் நிறைய பேர் ரியலைஸ் பண்ணுவாங்க இதை முன்னாடியே கரெக்ட் பண்ணிருக்கலாம்னு. ஸோ இதை எப்படி கரெக்ட் பண்ணலாம்னு பார்க்கலாம். சிம்பிளாவே 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு, பிரிட்ஜ், இம்ப்ளான்ட். ஃபர்ஸ்ட் இம்ப்ளான்ட். இம்ப்ளான்ட்ல என்னன்னா மிஸ்ஸிங் டூத் ரூட்டோட சேர்த்து கம்ப்ளீட்டா ரீப்ளேஸ் பண்றது தான் இம்ப்ளான்ட். இது கேப் கவர் பண்றது இல்லை. இம்ப்ளான்ட்னா போன்குள்ள டைட்டானியம் ஸ்க்ரூவை போடுவோம். ஸ்க்ரூ போன் கூட ஃபியூஸ் ஆனதுக்கு அப்புறமா அதுக்கு மேல வந்து கிரவுன் வச்சிடுவோம். இதோட ரிசல்ட் எப்படி இருக்கும்னா நேச்சுரல் டீத் மாதிரியே இருக்கும். சாப்பிட, பேச, ஸ்மைல் பண்றதுக்கு ரொம்பவே கம்ஃபர்ட் அண்ட் கான்ஃபிடென்ட்டா இருக்கும். பக்கத்து டூத்தை நம்ம டச் பண்ணவும் தேவையில்லை, போன் ஷ்ரிங்கேஜ் ஆகவும் விடாது. இதுதான் இந்த இம்ப்ளான்ட்டோட பிக்கெஸ்ட் அட்வான்டேஜ். செகண்ட், பிரிட்ஜ்னா நம்ம பக்கத்துல இருக்கிற டீத்தை வந்து 2 டீத்தா சப்போர்ட் எடுத்து தேவைப்பட்டா ரூட் கெனால் பண்ணி அதை ஷேப் பண்ணி அதுக்கு மேல வந்து நம்ம கிரவுன் ஃபிக்ஸ் பண்ணுவோம். இது ஃபியூ டேஸ்ல முடிஞ்சிரும், காஸ்ட் கம்மி, ஆல்சோ கேப் க்ளோஸ் ஆகிரும். ஆனா இதுல இருக்கிற ப்ராப்ளம் என்னன்னா, நம்ம ஹெல்த்தி டீத்தை நம்ம தேவைக்காக நம்ம யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். லாங் டேர்ம்ல அந்த டீத்தும் வீக்கன் ஆகலாம். பிரிட்ஜுக்கும் நமக்கு பீரியாடிக் லைஃப் ஸ்பேன் இருக்கு. இப்போ இம்ப்ளான்ட் வெர்சஸ் பிரிட்ஜ். லாங் அண்ட் ஸ்ட்ராங்கா நேச்சுரல் டீத் மாதிரி சொல்யூஷன் வேணும்னா இம்ப்ளான்ட்டை சூஸ் பண்ணலாம். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அண்ட் குயிக்கான ஆப்ஷனா வேணும் அப்படின்னா நம்ம வந்து பிரிட்ஜை சூஸ் பண்ணலாம். ஷார்ட் டேர்மா சேவ் பண்ண ட்ரை பண்றீங்க அப்படின்னா ஃபியூச்சர்ல உங்களுக்கு ப்ராப்ளமும் டபுளா இருக்கும், எக்ஸ்பென்ஸும் டபுளா இருக்கும். நிறைய பேர் கேட்குற கொஸ்டின்ஸ் என்னன்னா, இம்ப்ளான்ட் பெயின்ஃபுல்லா இல்ல இம்ப்ளான்ட் சேஃபா? ரியாலிட்டி என்னன்னா, நிறைய பேஷண்ட் சொல்றது என்னன்னா, எக்ஸ்பெக்டட விட இது ரொம்பவே ஈஸி அண்ட் பெயின்லெஸ் ப்ரொசீஜரா இருந்துச்சு. ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் பிளானோட ஸ்டார்ட் பண்ணா நம்ம இம்ப்ளான்ட் சக்சஸ் ரேட் ரொம்பவே அதிகம். நீங்க டிலே பண்றீங்க அப்படின்னா சிம்பிளான கேஸ் கூட காம்ப்ளெக்ஸா மாறலாம். இன்னைக்கு ஈஸியா பண்ற சொல்யூஷன் கூட நாளைக்கு சர்ஜரி வரைக்கும் போகலாம். ஸோ ரேண்டமா வீடியோஸ் பார்த்து கன்ஃபியூஸ் ஆகாம ஒரு ப்ராப்பர் கன்சல்டேஷன் எடுங்க. உங்க ஓரல் கேவிட்டியோட கண்டிஷனை பார்த்து தான் நம்ம கரெக்ட் சொல்யூஷனை டிசைட் பண்ண முடியும். உங்க ஹெல்த்தி அண்ட் கான்ஃபிடன்ஸ் ஸ்மைல்ஸ்க்கு நம்ம டாக்டர் நீம்ஸ் டென்டிஸ்ட்ரியில கன்சல்டேஷனை புக் பண்ணுங்க.